பைல்ஸ்னா என்ன, எதனால ஏற்படுது, அது வராம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை நாம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். இப்ப அந்த பைல்ஸ்க்கு என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சை பண்ணலாம் அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேன். இப்போ பைல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான மூலம் இருக்கு, உள் மூலம், வெளி மூலம். இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து அந்த ஆனஸ்க்கு உள்ளேயே இருக்கிற அந்த பைல் மாஸ் வந்து இன்டர்னல் ஹெமராய்டு, வெளியில ஸ்கின்ல வரக்கூடியது எக்ஸ்டர்னல் ஹெமராய்டு. இப்ப இந்த இன்டர்னல் ஹெமராய்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் டிகிரி வரைக்கும் இருக்குங்க. ஆரம்ப கட்டத்துல வெறும் ப்ளீடிங் மட்டும் இருக்கும். டிகிரி வந்து செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி வரும்போது இந்த பைல் மாஸ் வந்து டெவலப் ஆகி இந்த மாதிரி ஆனஸ் வழியா வந்து வெளியில வந்து ப்ரொட்ரூட் ஆகும். அந்த வெளியில அந்த சதை வந்து தெரியும். மோஷன் போன பின்னாடி அதை வந்து கை வச்சு அவங்க உள்ள தள்ளனா உள்ள வந்து போயிடும். இப்ப இந்த மாதிரி சில கண்டிஷன்